ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுவும் குக்கரில். ஃபஸ்ட்டு குக்கரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1லேருந்து ஒரு 3 ஸ்பூனுக்கு நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். இல்லை, பிரியாணி மசாலா சேர்த்ததுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதை கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, பச்சை மிளகா இதுவும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதக்கி அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் மல்லி இலை இது ரெண்டுமே போட்டு வதக்கிக்கோங்க. இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, மிளகாய்த்தூள், கொஞ்சம் கரம் மசாலா இதுவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த டைமில் ஒரு பாதி லெமனோட சாறு ஊற்றிக்கோங்க. நான் இந்த சிக்கன் போட்டது தென் தண்ணி ஊற்றினது எதுவுமே எடுக்க மறந்துட்டேன். நீங்கள் சிக்கன் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க. இது வீட்டில் இருக்கிற நார்மல் அரிசி வச்சு தான் பண்ணுறேன். நீங்கள் நார்மலாக தண்ணி வைக்கிற மாதிரியே வச்சு சமைச்சு எடுத்துக்கலாம். அந்த தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுருங்க. கொதித்ததுக்கப்புறம் அரிசியை கழுவி போட்டுடலாம். ஆல்ரெடி நான் ஊற வச்சு தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான உங்களுக்கு சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. தயிர் வெங்காயம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.